சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக சுந்தர் சி இயக்கத்துல தான் நடிக்க போறார் அப்படின்றது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உறுதியான இந்த தகவல் அநேகமாக வரும் வாரத்துல அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். நவம்பர் 7ஆம் தேதி கமல் சாருடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால அன்றைய தினம் இந்த படத்துடைய அறிவிப்பு வெளியாக இருக்கா. ரஜினி சார் சுந்தர் சி படத்தை கமல் தான் தயாரிக்கிறார் அப்படின்றதுனால அன்றைய தினம் இந்த படத்துடைய அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இதனுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த படத்தை வெளியிடும் பணியில படக்குழு தீவிரமாக இருக்காங்களா. அதே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அஜித் சாருடைய AK 64 படமுமே வெளியாக வாய்ப்பு இருக்கா. அஜித் சாருடைய குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல தான் AK 64வது படத்துல நடிக்க இருக்காரு. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அஜித் சாரே சமீபத்திய பேட்டி ஒன்றிலுமே தெரிவித்திருந்தாரு. இதனைத் தொடர்ந்து AK 64 திரைப்படத்தையுமே அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடும் முடிவுல படக்குழு இருப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை AK 64 திரைப்படம் ரஜினி சார் சுந்தர் சி படமும் தீபாவளிக்கு வெளியானால் 7 வருடங்கள் கழித்து மீண்டும் அஜித் சார் ரஜினி சாருடைய மோதல் அமைய வாய்ப்பு இருக்கு. கடைசியாக அஜித் சார் நடித்த விஸ்வாசம் திரைப்படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பேட்ட திரைப்படமுமே 2019ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில வெளியாச்சு. 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமைய அதன் பிறகு 7 வருடங்கள் கழித்து மீண்டுமே ரஜினி சார் அஜித் சாருடைய படங்கள் மோதும் வாய்ப்பு தற்போது அமைய இருக்கு. ஆனா 2 படங்களுமே அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ போன முறை பாத்தீங்கன்னா பேட்ட விசுவாசத்துல பேட்டையை விட விசுவாசம் திரைப்படம் ஒரு படி மேலே சென்று மாஸ் காட்டியது. ஆகையால கண்டிப்பாக இந்த முறை சூப்பர் ஸ்டார் தான் வெல்வார் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ AK ரசிகர்களுமே வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தயார் நிலையில இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.